அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் டெட் பாஸ் பண்ணவங்க எல்லாமே இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் நடந்த வச்ச ஒரு 25 டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 கொஷின்ஸ் வந்து மொத்தமாக இருக்கும். ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட்டுனா இப்போ இந்த எத்தனை வினாக்களில் யூஜிடிஆர்பியில் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்களை என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கிறோம். நான் ஆல்ரெடி நிறைய இதில் நான் யூஜி பிஜிடிஆர்பி கொஷின் எடுக்கும்போதும் நான் சொல்லிக்கிட்டே வருவேன், இந்த எக்ஸாமில் இது வந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஷின் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அப்புறம் அகெயின் நான் போடுறேன். மொத்தம் டோட்டல் கொஷின் 89 கொஷின்ஸ் பாருங்கள். 89 கொஷின்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்த ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்த கொஷின் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 89 கொஸ்டின் டோட்டலாக யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்திருக்குது. இதில் பாருங்கள், 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதாவது வஞ்சக புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்க கொஸ்டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அதுக்கு பாருங்க அதுக்குன்னா ஒரு 4 குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் அணையர் கையவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிற குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன, ஒருத்தரை நம்ம புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது, அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த குறள் தான் இதுக்கு ஆப்டான ஆன்சர். அது இங்கே பொருள் கொடுத்துருக்காங்க பிறகு, தேவரும் கையவரும் ஒரு தன்மையர், அவ்வாறு எனில் தேவர்களைப் போல கையவர்களும் தாம் விரும்பியவற்றை செய்து ஒழுகுவர் அப்படின்னு. தேவர்கள் தாம் விரும்பியது என்னவோ அதை அப்படியே அடைந்து தீர்வார்கள். அதே போல கையவர்களும் அந்த குணத்தை கொண்டவர்கள் தான் அப்படிங்கிறது இந்த குறளோட அர்த்தம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் எங்களோட கொஸ்டின் வந்திருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பொறுத்துக. அந்த பொறுத்துக பார்த்தீங்கன்னா வினையடி விகுதியுடன் சேர்வது, அது என்னங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விகுதி பெறாத வினைப்பகுதி, கேடு, சூடு, அப்புறம் எண், காலம், இடம், பால் உணர்த்தாமல் வருவது என்ன அப்படின்னு இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, வினை பெற்ற தொழில் பெயர்கள். சரி, ஃபர்ஸ்ட் வினையடி விகுதியுடன் சேர்வது, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வினை அடி விகுதியுடன் சேர்வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, வினையடி விகுதியுடன் சேர்வது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர், இதுதான் 1. இங்கே வினையடி என்பது நட, அதாவது வேர் சொல்லா வரும். விகுதி என்னது? தல், அல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விகுதியை கொண்டு முடியுது அப்படின்னா அது விகுதின்னு சொல்லுவாங்க. இப்போ நட கூட்டல் தல் என்னது? நடத்தல். வாழ் கூட்டல் கை, வாழ்க்கை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தான் இருக்குது. அடுத்து பார்த்துங்க, ஆள் கூட்டல் அல் அப்படின்னா ஆளல் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது ஒரு வினையடி ஒரு விகுதியுடன் சேரும்போது அது என்னவாகிறதா? தொழிற்பெயராக ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர், அது விகுதி பெற்றுச்சு, அது முழுமை அடைஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, விகுதி பெறாத வினைப்பகுதி என்னன்னு கேட்குறாங்க. விகுதி பெறாத வினைப்பகுதி எதுனா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டெஃபனேஷன் பாருங்க. அதுதான் நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே அதோட விளக்கம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதை பாருங்க, அதுக்கு ஆப்டா கொஸ்டினே வந்திருக்குது பாருங்க. முதல்நிலை தொழிற்பெயருக்கு விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா முதல்நிலை தொழிற்பெயர். இங்க இருக்கு பாருங்க, 2வது ஆன்சர். இது ரொம்ப முக்கியமானது. எடுத்துக்காட்டு தான், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அந்த பொருள்படும் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க? தட்டு, உரை, அடி
இது எல்லாமே என்னது, அந்த முதல் நிலை என்னவா இருக்குது அப்படின்னா அதுவே வந்து அந்த விகுதி பெறாமலேயே அந்த வினை பகுதியே தொழிற்பெயராக வந்திருக்கிறது. அதனால இது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தட்டு கூட்டல் தட்டுதல், அப்ப தட்டு என்பதும் ஒரு வகையான ஒரு வினை தானே. அந்த வினை பகுதியே தட்டு என்பது என்ன ஆகுது, தல் கொண்டு முடியும் போதும் அது தொழிற்பெயராகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து 3வது பாருங்க, கேடு சூடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இது வந்து முதல்நிலை திருந்த தொழிற்பெயருக்கு வரும். இங்கே பாருங்க, முதல்நிலை சாரி இங்கே 2 போட்டேன்னா இது வந்து விகுதி இங்கே இது இது 2 கிடையாது, இந்த 2 இங்கே ரப் பண்ணிடுறேன். இதுதான் 2, இது முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் தான் 3. இப்போ முதல்நிலை திருந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா அந்த முதல் எழுத்து ஒரு இதாக மாறுறது, திரிந்தன்னு வந்துருச்சு அதுலயே. அப்போ என்ன, அது ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுறது, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கெடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர்ல இந்த 4 இதுவுமே ஒரே இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த 4 பொருத்துகளும் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்துக்குள்ள தான் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ கெடுதல் சுடுதல் என்பது என்னது, தொழிற்பெயர். இப்போ இதில் நம்ம முதல் நிலை அதாவது பகுதி விகுதின்னு நம்ம பிரிக்கணும், சரிங்களா. கெடு என்பது பகுதி, தல் என்பது என்னது, அதோட விகுதி. அப்ப அந்த கெடுங்கிற பகுதி கேடு என நெடிலாகிறது. கெடு என்ற குறில் பகுதியானது கேடு என்று அந்த கெடுங்கிற குறில் கேடுங்கிற நெடிலா தெரியுது. ஸோ இது முதல்நிலை திருந்த தொழிற்பெயர். அதே போலதான் சுடு என்பது சூடாக மாறுவதும் முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் தான். அப்ப இதுதான் 3வது ஆன்சர். லாஸ்ட் பாருங்க, எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது என்னது, என்ன சொல்றாங்க, 4வது ஆப்ஷனுங்க விகுதி பெறாத தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தொழிற்பெயர், எங்க 4க்கு இது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது தொழிற்பெயர் அப்படின்னா அங்கே வந்து அந்த அந்த செயலை குறிக்கிற அந்த பெயரானது அது வந்து தன்மை, அதாவது ஒருமையா பன்மையான காட்டாது. இடம் வந்து தன்மை முன்னிலை படற்கையின் இடத்தை காட்டாது. எந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமான்னு காட்டாது. அது ஆண்பாலா பெண்பாலா என்பதை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாததான் எது சொல்றாங்க, தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3வது கொஸ்டின் யாப்புல இருந்து எடுத்திருக்காங்க. துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயோ இருந்து கேட்க கிடையாது, எல்லாமே 10ஆம் வகுப்பு புத்தகம் தான். அதுக்கு தான் 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்றது. இப்போ ஒன்றா பார்த்துட்டு வரலாம், இந்த ஆப்ஷன் படியே பார்த்துட்டு வரலாம். இப்போ களிப்பா என்பது என்ன சொல்றாங்க அப்படின்னா துள்ளல் ஓசை உடையது. இந்த பாருங்க இங்கேயே முன்னாடி இருக்குது. களிப்பா என்பது என்னது, இது வந்து துள்ளல் ஓசைக்கு கொடுத்துருக்குறாங்க, தூங்கல் ஓசைக்கு கொடுக்காம துள்ளல் ஓசைக்கு வந்திருக்குது. ஓகே, இதே சேம் பா வகை அழகிடுதல்ல யாப்பு இலக்கணம் வந்து 10th இலக்கணம் இருக்குது, சரிங்களா. பா வகைனா யாப்பு தான் வந்து பா வகைன்னு சொல்லுவாங்க. அது அழகிடுதல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி துள்ளாத சீர்கள் அப்படின்னா வஞ்சிப்பா தான் வரணும் ஆன்சர். ஏன்னா அது துள்ளாது, எப்படி வரும், தாழ்வாக வரும். அதோட இது வால்யூம் சொல்லக்கூடாது, அதோடைய ஓசை எப்படி இருக்கும், தாழ்ந்து தான் வரும். எது, வஞ்சிப்பா. களிப்பா என்பது துள்ளல் ஓசை பெற்று வரும், சரிங்களா. களிப்பா என்பது என்ன ஓசை பெற்று வரும், துள்ளல் ஓசை பெற்று வரும். அது எப்படி இருக்குமா, உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும். ஒரு செய்யுள்ல இடையிடையே உயர்ந்தும் தாழ்ந்தும் வரும், சரிங்களா. அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு வர மாதிரி வரும் களிப்பாங்கிறது. ஆனா வஞ்சிப்பா என்ன பண்ணும், ரொம்ப தாழ்வா ரொம்ப சட்டில்டா வரும், சரிங்களா. ரொம்ப துள்ளாத சீர்கள் ரொம்ப தாழ்வாக வரும் என்பதுதான் வஞ்சிப்பாவோட இலக்கணம். வெண்பா என்ன, செப்பலோசை பெற்று வரும், அது நமக்கு தெரியும்.
ஆசிரிய பயண அகவல் ஓசை பெற்று வரும். நம்ம சங்க இலக்கிய நூல்கள் மோஸ்ட்லி எல்லாமே என்னத்தில் ஆனது? சங்க இலக்கிய நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை பாருங்க கொடுத்துருவாங்க, பெருங்கதை, இது எல்லாமே என்ன அது? ஆசிரிய பாடம் ஆனது. வெண்பா அப்படின்னா திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த இறுதி சீர் எதில் முடியும்? வெண்பாவில் தான் முடியும். சரிங்களா? அதனால் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கலிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பாடலுக்கு வந்து இந்த துள்ளல் ஓசை உடைய பாடல்களுக்கு எடுத்திருப்பாங்க. வஞ்சிப்பா வந்து செய்யுள்ள வந்து ஆங்காங்கே தான் வந்து வரும். சரிங்களா? அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. செய்யுள் எழுதுறவங்க அங்கங்கே வரும், ஒரு டச்சப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கங்கே வரும். அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இங்கே என்னன்னா எல்லா பாவகை இருக்கிற 4 பாவகையும் ப்ளஸ் அதற்கான ஓசையும் அந்த பாக்கள் வந்து இந்த 4 பாக்களும் எந்தெந்த இலக்கியங்கள், எந்தெந்த காப்பியங்கள், எந்தெந்த நூல்களில் இதெல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 10ஆம் வகுப்புலேயே நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. பிழையா நன்மொழி என்பது என்னன்னா 10ஆம் வகுப்புல அந்த மேல் ஓரத்து கார்னரில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிக்கின்றது. சேம் இதே கலரில் வந்து கலர்லேயே கொடுத்துருப்பாங்க. நல்லா போல் லெட்டரில் கலர் இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் இப்போ நல்லா படிக்கணும். இந்த மாதிரி இந்த சிகப்பு கலரில் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. இதற்கு மாறாக பொய்மொழி கடுஞ்சொல் என்று பொய்மையை குறிப்பிடுகிறது. இதற்கு மாறாக என்ன சொல்லுதான்? பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்மையை குறிப்பிடுகிறது. நிலம் புடைத்தலும் அப்படின்னு அப்படியே வரும் தொடக்கம். அதில் முக்கியமானது என்னது? பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை. ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடிக்கடி இது வந்து வினா வந்து வரும். இங்கே நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கு வினா இருக்கும். அடுத்து, பிறர் நோயும் தம் நோய் போல் என்ன வேண்டும் அப்படிங்கிறது கலித்தொகை பாட்டு. அது பாருங்க, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. மற்றவங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அவங்க படுற கஷ்டங்கள் நிறைய இருக்கும். நிறைய அந்த நோயினால அவங்க உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய துன்பங்கள் படுவாங்க. அப்போ கூட இருக்க நாம் எப்படி இருக்கணுமா? அவங்களுக்கு வந்து நோய் நமக்கு வந்தால் நம்ம அந்த நிலைமையில் இருக்கும்போது நாம் என்னென்ன அவஸ்தைப்படுவோம், நம்ம உடல் அளவுலையும் மன அளவுலையும் எவ்வளோ வேதனைப்படுவோம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அவங்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் சான்றோருக்கு கடன் அப்படின்னா கடமை என்று பொருள். அப்போ இந்த பாடலை சொல்கிறது எது? கலித்தொகை பாட்டு. அடுத்து பாருங்க, கலித்தொகை வந்திருக்குங்களா? 2. செல்வத்து பயனே ஈதல். செல்வம் வச்சிருக்கிறதோட பொருளை என்ன? இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதாயா அப்படின்னு சொல்கிறது என்னது? புறநானூறு. நீ உனக்கிட்ட செல்வம் இருந்தால் நீ மட்டுமே வச்சு நீ மட்டுமே ஆண்டா, அதுக்கு அந்த செல்வத்துக்கு வந்து அர்த்தம் கிடையாது. அந்த செல்வத்தினால யாருக்கு எந்த பயனும் கிடையாது. சரிங்களா? அதாவது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த காஞ்சர மரத்தை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பாடம் வந்து சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற பாடத்தின் கீழே இதெல்லாம் வரும். அதில் பார்த்து அந்த காஞ்சர மரம் அப்படின்னா சேம், ஆமாம், அந்த மரமும் ஏதோ ஒரு மரத்தை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. காஞ்சர மரம் தான். அந்த மரம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த மரம் வந்ததுனால யாருக்கு என்ன யூஸ்? எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு விஷ மரம். சரிங்களா? அந்த விஷ மரத்துக்கும் கீழே படுக்கவும் முடியாது. அதை வந்து நம்ம விறகாகவும் யூஸ் பண்ண முடியாது. வேறு எந்த ஒரு மரப்பொருள் செய்யவும் பயன்படுத்த முடியாது. எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மரம் அந்த மரம். அப்போ ஒருத்தன்ட்ட இருக்க செல்வம் கூட எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதுன்னா என்ன சொல்கிறாங்க? அந்த மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தான் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புறநானூறு பாட்டு. அடுத்து 3வது பாருங்க, நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து மதுரை காஞ்சி பாட்டு. ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. இங்கே பாருங்க, மதுரை காஞ்சி 4 இங்கே போட்டேன். நன்றும் தீதும் ஆய்தலும்
அன்பும் மரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று மதுரை காஞ்சி சொல்லுது. அதில் நீங்கள் மதுரை காஞ்சி பாட்டெலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருக்குறளில் எப்படி அமைச்சு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அமைச்சு அதிகாரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அமைச்சருக்குரிய கடமைகள் என்னென்ன, பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த அதிகாரமானது, திருக்குறள் அந்த அமைச்சுங்கிற அதிகாரமானது சொல்லுது நமக்கு. ஒரு அமைச்சரானவர் ஒரு அரசனுக்கு கீழே, அதாவது இப்போ வந்து முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கீழே, அப்போ அரசர் காலத்தை விட்டுருங்க, இப்போ உள்ள காலத்துக்கே வரலாம். ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவர் கீழே நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க, நிறைய இலாக்கா அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் மட்டும் ஒரு முடிவை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரா? கிடையாது. அதாவது அதனால தான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லத்துக்கு இத்தனை அமைச்சர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அந்தந்த இலாக்காவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த துறையில் சிறந்து விளங்கியவர்களை அந்தந்த துறை அமைச்சர்களாக வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே கூட்டம் போட்டு பேசி அதை பற்றி கலந்து பேசி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசியாக தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு மேலே தான் அந்த அமைச்சர்கள் வருவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு அரசனாக இருந்தாலுமே கூட, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய மாபெரும் பெரிய ராஜாதி ராஜனாக இருந்தாலுமே கூட, அவன் வந்து தவறு பண்ணுறான் அப்படின்னா அந்த அவனோட தவறை சுட்டி காட்டுற அதிகாரம் யாருக்கு இருக்கான்? அமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்கிறாரு, மதுரை காஞ்சியிலையும் சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரிங்களா? நீங்கள் வந்து மதுரை காஞ்சி வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை காஞ்சி பரிபாடல், முத்தொள்ளாயிரத்தில் பாண்டியர்களை பற்றி சொல்கிறது, முத்தொள்ளாயிரங்கிறது 3 அரசுகளை பற்றி இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க யாரை பற்றி? பாண்டியர்களை பற்றி எழுதப்பட்ட நூல்கள். இது எல்லாமே முதல்ல யார் எந்தெந்த மன்னனுக்கு எந்தெந்த நூல்கள் எழுதிருக்காங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம கடையேழு வளர்கள் 7 வளர்களை பற்றி எந்த நூல் எழுதியிருக்கிறாங்க, அப்புறம் சோழர்களை பற்றி என்னென்ன நூலில் வந்திருக்கு, பாண்டியர்கள் பற்றி என்னென்ன, சேரர்கள் பற்றி என்னென்ன, இத்தனை விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். மதுரை காஞ்சி இப்போ பேர்லேயே இருக்குது, மாங்குடி மருதனார் எழுதின மதுரை காஞ்சி. இப்போ ஒரு மதுரையில் இந்த மதுரை அந்த இதை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். அது என்ன சொல்லுது? இதில் ஒரு அரசன் தவறு பண்ணால் அவனை தட்டி கேட்குற உரிமை யாருக்கு இருக்கு? அரசனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ற பாட்டு தான் மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே 10th புக்கு தான். அது வந்து ஒரே பாடத்துல இருந்து இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th புக்கு தான். 10th புக்கில் எடுத்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் தான் என்னோட ஃப்ரீ அட்வைஸ். கிடந்த என்ற சொல்லோட பகுப்பத உறுப்பிலக்கணம் இது அப்படியே இருக்குது. இது அப்படியே பிரித்து அப்படியே புக்கில் தான் எடுத்துருக்காங்க. பாருங்க, கிடந்த அப்படிங்கிற பகுப்பத உறுப்பிலக்கணம் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து கிளந்த அப்படின்னு போட்டிருக்காங்க, நம்ம கிடந்த அப்படியே பிரிச்சுக்கலாம். கிட இது ஆன்சர். சரிங்களா? இது கிளர்ந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை. ஆ என்பது ஆண்பால் வினைமுற்று. பாருங்க, இதை நான் எழுதுறேன். கிட பகுதி, சாரி ரப் பண்ணிட்டு நீட்டாக எழுதுறேன். கிட பகுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இத்து இருக்கு பார்த்தீங்களா, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இந்தானது விகாரம். இந்த இத்து இறந்த கால இடைநிலை. அப்படியே இது பண்ணிக்கோங்க, கால இடைநிலை இடம்பத்தில் அப்படி நீங்கள் எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஆனது ஆண்பால் வினைமுற்று விகுதி, வினை முற்று விகுதி. ஷார்ட்டாக எழுதிட்டேன், நீங்கள் அப்படியே எழுதிடாதீங்க, ஃபுல்லாக எழுதுங்க. இதுதான் இதுக்கு ஆன்சர் ஆனது. சரிங்களா? ஆ என்பது கிடந்த சாரி கடைசியாக அந்த ஆண்ங்கிற நினைப்பே சொல்லிட்டேன். ஆ என்பது பெயரச்ச விகுதி. பாருங்க, ஆண் அப்படிங்கிறதுனாலே ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. கடைசியில் ஆ தானே முடியுது, அப்போ பெயரச்ச விகுதி ரொம்ப முக்கியமானது. ஆ என்பது எனது பெயரச்ச விகுதி. சேம் இதே தான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதே தான். அந்த கிடக்கு பதிலாக இங்கே கிளர்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே கிடன்னு இருக்குல்ல, அது பதிலாக இங்கே வந்து
கீழேன்னு கூட போட்டுக்கோங்க நீங்கள். சரிங்களா? அப்போ இடை என்பது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்தானது இறந்த கால இடைநிலை, இந்த ஆவானது பெயரச்ச விகுதி. இந்த ஆவை ஆண் ஆண் அப்படின்னு நினச்சதுனால உங்களுக்கு ஆண்பால் வினை மட்டும் சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. ஆ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு திருக்குறள். நம்ம இதில் நம்ம 10th புக்லேயே இருக்குது. இரத்தலும் டேஸ் போலும் கரத்தல். சரிங்களா? டேஸ் தேற்றார் மாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எடுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருக்குறளை கொடுத்து நடுவில் இப்படி டேஷை விட்டுறாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம குறள் தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? தெரியாட்டினா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே விட்டுட்டு தப்பாக எழுதிட்டு தான் போகணும். அதுக்கு தான் எல்லா திருக்குறளையும் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா திருக்குறளையும் படிக்கிறது முக்கியம் கிடையாது. எல்லா திருக்குறளுக்கும் மீனிங் படிச்சுக்கோங்க. ஏன்னா மீனிங் வச்சாதான் நம்ம குறளை அட்டன் பண்ணிடலாம். பாருங்க, இரத்தல் ஈதல் போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன, இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இரத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நாம இந்த செல்வத்து பயணிய குறள் மாதிரி தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஈந்து கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த இதை பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத வந்து என்ன அதை பற்றி சொல்கிற ஒரு குறள் தான். இப்போ பாருங்கள், இரத்தல் ஈதல் போலும். அப்போ இங்கே என்ன வரணும், ஈதல் போலும் கரத்தல் கனவிலும் தேற்றார் மாட்டு. சரிங்களா? கனவிலும் தேற்றார் மாட்டு. அதில் வந்து என்னென்னா சாதலை இம்மையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈதலும் இங்கே பாருங்கள், இது தப்பு. இவங்க அடிச்சிருக்கதா, அந்த கேண்டிடேட் அடிச்சிருக்கிறது. ஆனால் இதுதான் ஆன்சர். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல், அடுத்து கனவிலும் தேற்றார் மாட்டு அப்படிங்கிறதா அந்த திருக்குறள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, செந்தாமரை. இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக. புணர்ச்சி விதி கண்டிப்பாக கேட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து புணர்ச்சி விதியெல்லாம் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இந்த கனிச்சாறு அப்படிங்கிறதுல வந்து இந்த இது கேட்டிருக்காங்க. செந்தாமரை அப்படிங்கிற வார்த்தையை எதுக்குள்ள அந்த இங்கே வந்து எடுத்திருக்காங்க பாருங்க. கனிச்சாருன்னா யாரு, நம்ம இவர் பெருஞ்சித்திரனாரோட பாட்டு. செந்தாமரை சொல்லி சரியான புணர்ச்சி விதி அப்படிங்கிறாங்க. இப்போ செந்தாமரை என்ன, அப்படி செம்மை கூட்டல் தாமரை எழுதிக்கிறேன், தாமரை. இப்படி தான் நம்ம பிரிப்போம். அப்போ இதுதான் ஆன்சர். எது ஆன்சர்? இது ஈறு போதல் முன்னின்ற மெய்த்தெரிதல். சரிங்களா? எப்படி ஈறு போதல் முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மை விகுதி போயிடும். சரிங்களா? இந்த மை விகுதி போயிருச்சு அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? செம் இருங்க, வர கலர் மாற்றிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, செம் கூட்டல் தாமரை அப்படின்னு இருக்கும். ஏன்னா நமக்கு தான் மை விகுதி போயிடுச்சு, ஓடி போயிடுச்சு, ஈறு போயிடுச்சு. வருமொழியோட நிலைமொழியோட ஈறு போயிடுச்சு. மை விகுதி பண்ணதுனால ஈறு போயிடுச்சுங்கிற ஒரு ஃபார்முலா. ப்ளஸ் இந்த முன் நின்ற முன்னின்ற மெய் என்னது? இம்மும் இந்தாக திரியுது. ஏன் இந்தாக திரிகிறது அப்படின்னா, இந்து இத்து இந்து. அப்போ அந்த இத்து தகரம் அப்படின்னு வந்தாவே அதுக்கு இனமான எழுத்து என்னது? உங்களுக்கு ஜோடின்னு கூட சொல்ல பார்த்தீங்களா நம்ம மெய் எழுத்துக்கெல்லாம் படிக்கும் போதும். அப்போ இத்துக்கு இனமான இந்து வர்றதனால், சரிங்களா, இந்த தாவுக்கு, அதாவது தான மெய்ன்னு வச்சுக்கோங்க, இத்துன்னு, அந்த இந்து முன்னாடி வருமொழியில் தகரம் வருவதனால் நிலைமொழியில் அந்த மகரம் கெட்டு முன்னின்ற மெய் என்னவா மாறுது? மகரம் திரிஞ்சு நகரமாக மாறுகிறது. இதுதான் இதோட கதை. பார்த்தீங்களா? இது ஈஸியானதான். ஈறு போதல்னா செந்தாமரையை ஃபஸ்ட்டு பிரிங்க. செம்மை கூட்டல் தாமரை, மை விகுதி ஓடி போச்சா? அப்போ ஈறு போதல் நிலைமொழியோட இறுதி எழுத்து ஓடி போனதுனால அந்த ஈறு போயிருச்சு. அப்போ
அந்த செம்கூட்டல் தாமரைன்னு இருக்கும். அந்த அங்கே அப்போ நிலைமொழி வறுமொழியில் என்ன எழுத்து முன்னாடி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ தா இருக்குது. அப்போ தாக்கு இனமான எழுத்து என்னது? இத்து. தாவை நம்ம இத்தா எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இத்துக்கு இணையான எழுத்து இந்து. இத்து இந்து நம்ம அப்படி தான் படிப்போம். அப்போ அந்த தகரம் வந்து வறுமொழியில் வருவதனால் அந்த நிலைமொழியோட ஈர்ச்சி எழுத்து அந்த மகரம் என்ன ஆகுது? அந்த மகரம் திரிஞ்சிருது. அதாவது ஒரு எழுத்து இன்னொரு மெய்யெழுத்தா திரியுது. அந்த மகரம் நகரமாக தெரிகிறது. அதான் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது அப்படின்னுட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? முரண்படு மெய்மை வந்து உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்திலே இருக்குது. எதுனா இந்த அது என்னது உரையாடலின் அணிநலன்கள்னு ஒரு பாடம். அதாவது அந்த காலத்தில் உள்ள ஒரு புலவர்கிட்ட இந்த காலத்தில் உள்ள ஒரு மனிதன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி ஒரு துணை பாடம், உரைநடை, துணை பாடம் ஒன்று இருக்கும். அதில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குதுல்ல. அந்த பாடமே ரொம்ப முக்கியமான பாடம். அதில் பாருங்க, முரண்படு மெய்மை அப்படின்னா இது படிப்பவருக்கு முரண்படுவது போலவே இருக்கும். உண்மையில் முரண்படாத மெய்மையாக சொல்வது முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து முரண்படுறது போல இருக்கும். சரிங்களா? ஆனால் அதை உண்மையாக அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போதும் அது முரண்படாத கருத்தாக இருக்கும். சரிங்களா? அது வந்து அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. முரண்படு மெய்னா முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. பாருங்க எவ்வளோ நுணுக்கம். இந்த பாடமே ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து இலக்கணை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்துல வர்ற மாதிரி, இங்கிலீஷ் கிராமர்ல வர்ற மாதிரி இதுலேயே வரும். ஸோ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாப்புலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேர் நேர் நிறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்கே இது நேர் நேர் நிறை என்னது? இங்கே ஃபஸ்ட் ஒன்று கொடுத்தாங்களா, இருநேர் ஒரு நிறை, தேமா கனி. சரிங்களா? அப்போ நேர் நேர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நேர் நேர் இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். தேமா தெரியுமா? அடுத்து நிறை நேர் புளிமா, நேர் நிறை கருவிலம், நிறை நேர் கூவிலம் அப்படிங்கிற நிறை. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நான் இதை மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த லாஸ்ட் நேர் நிறையெல்லாம் நான் சொல்லலை. சரிங்களா? தேமா மட்டும் தான் பார்த்தேன். தேமா புளிமா பார்த்தேன். காய் கனியெல்லாம் நான் சொல்லலை. இந்த ஃபஸ்ட்டு ஓரசை சீர், அதாவது ஈரசை சீருக்கு உண்டானதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மித்ததெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டலாம். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? நேர் நேர் அப்படிதாங்க. ஃபஸ்ட்டு 2 நேருக்கு என்னங்கிறத பார்க்கணும். நேர் நேர் தேமா. அப்போ இன்னொரு 3வது நேர் வந்துச்சுன்னா நேர் 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 அப்படின்னு 3 நேர் வந்தால் தேமாங்காய். ஏன்னா இந்த 2 நேருக்கு நம்ம தேமான்னு படிப்போம். 3வது நேருக்கு என்ன படிப்போம்? காய்ங்கிற கணக்கில் வரும். அதுவே நிறை வந்துச்சுன்னா கனிங்கிற கணக்கில் வரும். சரிங்களா? நேர் வந்தால் காய்ங்கிற கணக்கில் வரும், நிறை வந்தால் கனிங்கிற கணக்கில் வரும். அதே 4 சீரில் அப்படியே மாறும். அதுவும் நம்ம முக்கியமான பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நிறை நிறை நேர். எங்கே கொடுத்துருக்காங்க? நிறை நிறை நேர் கருவிலம். நிறை நிறை கருவிலம் நம்ம தெரிஞ்சாவே போதும். அப்போ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நேர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது காயில் வரும். நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம்னு படிச்சுக்கோம். சரிங்களா? அப்போ நிறை நிறை என்னது? கருவிலம், காய். கடைசியில் நேர் வந்தனால காய். எங்கே இருக்குது? கருவிலங்காய் இந்த இங்கே இருக்குது. அடுத்து நிறை நேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2வது ஆப்ஷன் பாருங்க. நிறை நேர் நேர் என்னன்னு கேட்குறாங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அப்போ புளிமா கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3வது நேர் கொடுத்துருக்காங்க. அப்போ நேர் வந்தால் என்னது? காய். நிறை வந்தால் கனி. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இது என்னது? புளிமா. எங்கே இருக்கு புளிமா? 3. நேர் நிறை அப்படின்னா நேர் நிறை என்னது? கூவிலம். கூவிலம் இந்த கடைசியில் நிறை வந்ததுனால கனியில் வரும். இப்போ கூவிலம் கனி இங்கே இருக்கு பாருங்க, 4வது. இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இது எல்லாமே 10th புக்கு தான். ஸோ நீங்கள் 10th புக்கை படித்தாவே போதும். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு தான், முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த பின்னாடி டூயினோ கொஷினில் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் விருந்து அப்படின்னா, வாழை இலைக்கு பண்பாட்டில் தமிழர் தனித்த இடம் உண்டு அப்படின்னு. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தே தெரிஞ்சு போயிடும். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த பாருங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கொள்கின்றது. மக்கள் வாழை இலையின் பயன்களை அன்றி அறிந்திருந்தன. இந்த மினசோட்டா தமிழ் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்களாம், வாழை இலையில் விருந்து வைக்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னுங்கிற ஒரு கதை இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. பொசுக்குகிறது வெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொசுக்குகிறது வெயில் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பொசுக்குகிறது ஒரு வினை, சரிங்களா? வெயில் அப்படிங்கும் போதும் முதல்ல இது ஒன்றா நம்ம சொல்லி பார்க்கணும். இப்போ எழுவாய்னா என்ன அப்படின்னா, எழுவாய் அப்படின்னா ஒரு ஒரு நார்மலாக வரணும். இப்போ வந்து மலர் வந்தால் அப்படி கூட இருக்கலாம். மலர் வந்தால் அவள் மலர் அப்படிங்கிற மாதிரி வரணும், சரிங்களா? இப்போ மலர் வந்தால் அப்படின்னா எழுவாய் அப்படின்னா அது வந்து ஒரு விழி வேற்றுமை மாதிரியே, அழைத்தல் வேற்றுமை மாதிரியே இருக்கணும், சரிங்களா? ஒரு நார்மல் வாக்கியமாக இருக்கணும். எழுவாயினானது விழி வேற்றுமை மாதிரி, விழி வேற்றுமை சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக ஒரு மலர் வந்தால் மலர், அவள் மலர் அப்படின்னு ஒரு நார்மல் வேர்டாக வரணும். இப்போ விழித்தொடர் பாருங்க, அழைத்தல் போல வரணும். மலர் வா, கண்ணா வா, முகிலன் வா அப்படின்னு ஒரு அழைத்தல் கூப்பிடுதல் போல இருக்கணும். பெயரச்ச தொடர் என்னது, நமக்கு செய்த, வந்த, போன அப்படின்னு அகரத்தை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரச்ச தொடர். ஓகே, இங்கே கொடுத்துருக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா 2 வினையே வந்து சொல்லுது. ஒரு வினையும் ஒரு பெயரை கொண்டு முடிகிறது. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. வினைமுற்று தொடரை பாருங்க. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும். முன்னாடி என்னது, பொசுக்குகிறது என்பது ஒரு வினை, சரிங்களா? வெயிலோட தன்மை என்னது, ரொம்ப கொதிக்கிறது, ஹீட்டாக கொடுக்கறது. அப்போ பொசுக்குகிறது என்பது ஒரு வினை. என்ன பொசுக்குகிறது, வெயில் என்ற பெயரை கொண்டு அது முடிந்ததனால் அது வினைமுற்று எனப்படும். பாருங்க, பாடினாள் என்பது வினை, கண்ணகி என்பது பெயர். அப்போ இந்த வினையானது ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது என்ன, அது வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து, மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னுட்டு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றே வான்னு பாரதியாரோட பாட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதில் வந்து என்ன அப்படின்னா, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலுறுத்த பாருங்க. இந்த மயிலுறுத்த என்பது பாருங்க, பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து இங்கே இலக்கண குறிப்பு கொடுக்கல. ஆனாலும் இது வந்து இங்கே என்ன 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னும் இயல்புபடி மயல் கூட்டல் உறுத்த அப்படிங்கும்போதும் மயல் உறுத்த. இந்த நூற்பா வந்து சரி, இந்த இது வந்து வரும் ஆன்சரு. இதெல்லாம் வராது, இந்த லகர வேற்றுமையில் டகரம் இதெல்லாம் வராது. இப்போ நீங்கள் பிரித்து பாருங்கள். மயல் உறுத்த, மயல் உறுத்த பிரிக்கலாம். மயல் கூட்டல் உறுத்த அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ சேர்க்கும் போதும் மயலுறுத்த அப்படின்னு வருது. அப்போ இந்த உகரமானது, சரிங்களா, இந்த என்னது, இந்த உடலானது, சரி, இந்த உயிரெழுத்தானது இந்த இப்போ இந்த உயிர் எழுத்தானது, இந்த உகரம் என்ற உயிரெழுத்தானது இந்த இல்லுங்கிற லகரத்தில் வந்து புணரும் போது என்ன ஆகுது, இல் கூட்டல் லூ என்று ஆகிறது, சரிங்களா? அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்னும் இயல்புபடி தான் இந்த மயல் உறுத்த புணர்கிறது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இது இலக்கண குறிப்பே வந்து பாடத்தில் கொடுக்கல. இந்த வார்த்தையை வச்சு எடுத்திருக்காங்க பாருங்க.
அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து, ஓர் இடத்தில் வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் இடமுனே கொடுத்தாச்சு நமக்கு. சரிங்களா? வருவாங்க, வருகையை வந்து உறுதி செய்கிற பொருட்டு உறுதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அது எதில் வரும்? கால வலுவமையில் தான் வரும். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வருகிறார் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்காரா? இல்லை, நாளைக்கு வருவார். நாளைக்கு வருவார் என்று தான் நம்ம சொல்லணும். வருகிறார் என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்க காலத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். வருவார் என்பது நாளை என்பது எதிர்காலமாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த பாருங்க, நாளை என்பது எதிர்காலம், இன்று என்பது நிகழ்காலம். அப்போ வருகிறார் என்றது எங்கே வரணும்? இன்னைக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ப்ரெசண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் வருகிறார்னு வரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? நாளைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. அப்போ என்ன வரும்? வருவார் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அப்போ இது வந்து வலுவாக அமைந்ததுனால இது கால வலு அனுமதி எனப்படும். அப்படிதான் புக்கில் உள்ளதே எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. பாருங்க, இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட்டு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்பட்டது. ரெண்டுமே ரைட்டு, ரெண்டுமே ஒரே இது தான் எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இப்போ கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரிங்களா? நீங்கள் பாருங்கள் ஆன்சரு. நீரறிய வரியா கரகத்து புறநானூறு பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல் ஆடுவாங்க மாதவி. அதில் குடக்கூத்து என்பது ஆடலும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கரகாட்டத்திற்கு வந்து முன்னோடின்னு சொல்லுவாங்க. இப்போ கரகாட்டம் மாறுறான் பார்த்தீங்களா? தலையில் குடை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கரகாட்டத்துக்கு முன்னோடியது இந்த குடக்கூத்து தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்து, பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இந்த கொஷின் வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த கனிச்சாறு அன்னை மொழிய பாடம் நடத்தும் போதே இந்த கொஷின் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாத்துலேயும். அதில் இருவேறு தலைப்பில் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் அப்படின்னு சொன்னேன். நான் என்னோட வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், சேம். பாவலரேறு பெருஞ்சித்தனார் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புள்ள பாடல்கள் என்ன? தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. எதுவுமே மாற்றவே இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. பாருங்க, அடிகள் நீரே அருளுக யாரிடம் சொன்னது? அதாவது சாத்தனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கோவலன் கண்ணகி, சரிங்களா, சிலப்பதிகார கதையை இளங்கோ அடிகள்கிட்ட சொல்லுவாங்க. அடிகள் நீங்களே அதை எழுதுங்க, அருளுகன்னா நீங்களே அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார். யாரு? சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் கூறியது. சரிங்களா? இந்த பாருங்க, ஆப்ஷன் கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க சீத்தலை சாத்தனார் யார்கிட்ட சொல்றாரு? இளங்கோ அடிகள்கிட்ட சொல்றாரு. அதான் இளங்கோ அடிகள் என்ன சொல்றாரு? அது திருப்பி நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என இந்த காப்பியத்தை படைக்கிறார். நான் வந்து இது ஒரு பாட்டுடை செய்யலா படைக்க போறேன் அப்படின்ட்டு இந்த காப்பியத்தை படைக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் அரணும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல். பாருங்க, இந்த கொஷினே 2 தாட்டி கேட்டாங்க. மேலே ஒரு கொஷின் பார்த்தோமா, சேம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை. இது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. மாங்குடி மருதனாரோடது மதுரை காஞ்சி நான் கூட முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? சேம் அதே. அதில் வந்து அமைச்சர் கடமை வந்து என்னங்கிறத டேரெக்டாக கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து அப்படியே அந்த 100 ரூபாவோடு அப்படியே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே கேள்வி தான் 2 தடவை கேட்டு வச்சுருக்குறாங்க. முக்கியமானது. அப்போ மதுரை காஞ்சி வந்த கொஷினே பாருங்கள், ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் வார்த்தைகள் மாற்றி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யாருன்னா பாரதியார் தான். புது கவிதைக்கு அடித்தளம் விட்டவரே பாரதி தான். அப்படியே கொடுத்துருக்காங்க. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை பாரதியார் இந்த வடிவத்திற்கு இலகுவாக கையாண்டதே என்னன்னு சொல்றாரு? புது கவிதை அப்படின்னு சொல்றாங்க. வசன கவிதையும் இவர் தான் கொண்டு வந்தார். அந்த வசன கவிதை தான் பின்னாடி நாளில் என்னவானுச்சு? அது புது கவிதையா மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அன்மொழி தொகை. அன்மொழி தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அன்மொழி தொகை வந்து சிவப்பு சட்டை பேசினான் முறுக்கு மீசை வந்தான் என்பது எனது அன்மொழி தொகை.
பண்பு தொகை என்னது? வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி. அப்போ மை விகுதி வரலையே அப்படின்னா பண்பு தொகைக்கு வெறும் மை விகுதி மட்டும் கிடையாது, ஆன, ஆகிய என்ற உறுப்புகளும் என்னது? பண்பு தொகைக்குரிய உறுப்புகள் தான். அப்போ வட்ட தொட்டி என்றால் வட்டமான தொட்டி அப்படின்னு அர்த்தம். ஓமை தொடர் பாருங்க, முறுக்கு மிசை வந்தால் என்னது? அன்மொழி தொகை. அதுக்கு இதை கொடுத்துறாங்க. அப்போ இதுதான் மிஸ்டேக்கு. உண்மை தொகை அண்ணன் தம்பி, அதாவது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ என்ற சொல் எனது தொகைன்னு கொடுத்துருக்காங்க. என்ற சொல் மறைந்து வந்திருக்கனால இது உண்மை தொகை. அண்ணன் தம்பி இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் தப்பு. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. மாப்பு சிவஞானம், இது ஃபுல்லாக படிச்சோம். மாப்பு சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார். ஓகே, ரைட்டு. சிலம்பு செல்வர்னா யார்? மாப்போசி. சிலம்பு செல்வன் அப்படின்னா அனுமன். இந்த இது பாடம் நடத்தும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன். சிற்றக்கல் ஒளி பாடம் நடத்தும் போதே நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இவர் வந்து சட்ட மேலவை தலைவராக இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சட்ட மேலவையில் வந்து ஒரு உறுப்பினராக ஃபஸ்ட்டு இருந்திருப்பார். சரிங்களா? சட்ட மேலவையில் உறுப்பினராக இருந்து பின்பு வந்து தலைவராக பதவி வகிச்சிருப்பார். அடுத்து என்ன பண்ணுறாரு? பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் வந்து என்னது அப்படின்னா பாரதமணி, கிராம ஊழியனில் வந்து பணிபுரிந்தார் அப்படின்னா இது பணிபுரிந்தார்னு வராது. அங்கே வந்து இந்த இதெல்லாம் வந்து இதோட பற்றின இதெல்லாம் விஷயங்கள்லாம் வெளிவந்திருக்கும். சரி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருந்திருக்காது. இந்த இது மட்டும் மிஸ்டேக்கு. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த இவர் இருக்கார் பாருங்க, கூப்பா ராஜகோபாலன் இருக்கார் பார்த்தீங்களா? கூப்பாரான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர் வந்து இந்த இதிலலாம் வந்து ஆசிரியராக பணி புரிஞ்சிருப்பார். எது? பாரதமணி, கிராம ஊழியன் இதெல்லாம் வந்து யார்? என்ன கூட போட்டுக்கோங்க, கூப்பாரா. சாரி, கூப்பாரா. கூப்பா ராஜகோபாலன் இருக்கார்ல, அவர் தான் இந்த பாரதமணி, கிராம ஊழியெல்லாம் ஆசிரியராக பணி புரிஞ்சிருப்பார். சரிங்களா? இவர் வந்து என்னது? சிலம்பு செல்வர் என்பது ஓகே தான். சட்ட மேலவை தலைவராக இருக்காரு. முதல்ல வந்து சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து மேலவராக அடுத்து தலைவராக. இவரோட ஒரு நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. என்னன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அந்த நூலுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பாருங்க, இங்கே கீழே இருக்குது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க? 1966 இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து திருத்தணியிலையும் சென்னை தியாகராயர்னா டி நகருக்கு பார்த்தீங்களா, சென்னையில் அங்கேயும் இவருக்கு சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து இந்த பாரதமணி, கிராம ஊழியர் வந்து கூப்பாரா, இவர் கிடையாது. பொருத்தமில்லாததை கண்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாமே என்னது? இந்த இவரோடது யாரு? ஜெயகாந்தனோடது. பாருங்க, சிறுகதை தொகுப்பு. நமக்கு இங்கே சிறுகதை தொகுப்பில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன? குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சூடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இவரோட நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா படமாக இருக்குது. அதை நான் அதிலே சொன்னேன். அப்போ சிறுகதை தொகுப்பு இங்கே என்னென்ன இருக்கு பாருங்க. இனிப்பும் கரிப்பும் கொடுத்துருக்காங்க. புதிய வார்ப்புகள், இனிப்பும் கரிப்பும் வந்திருக்குது. புதிய வார்ப்புகள் வந்திருக்குது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிரளயம். பிரளயம் எங்கே? குறும்புதினம். குறும்புதினம் எது? பிரளயம். கரெக்டு. அப்போ சிறுகதை தொகுப்பு இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? நாவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இவரோட நாவல் எல்லாமே இங்கே இருக்குமே. உன்னை போல் ஒருவன் கொடுத்துருக்காங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா புதினம். உன்னை போல் ஒருவன் இது என்னது? புதினம். அப்போ வந்து நாவல் வந்து புதிய வார்ப்புகள் கொடுத்துருக்கதான் தவறு. புதிய வார்ப்பு என்னது? சிறுகதை தொகுப்பு. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. இது வந்து கூட இப்படி கேள்வி வருது பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. நம்மளோட 10th வந்து ஃபஸ்ட்டு அந்த உரைநடையிலேயே இந்த இது இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வியில் எப்படி வந்து ஒரு கொஸ்டினில் கல்வியும் செல்வமும் பெற்ற மக்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா கம்பர் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். முன்னாடி வந்திருக்க கொஸ்டினில், அதாவது கம்பராமாயண பாட்டு. அதில் இப்போ யூஜியில் வந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துட்டாங்க, ஒரு டேஷ் விட்டாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறுகிறார். இங்கே பாருங்க, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செல்வதாக கம்பர் குறிப்பிடலாம். அப்படியே எடுத்துருக்காங்க, ஒரு எழுத்து மாறாமல்.
கரிசல் மண்ணின் வாழ்க்கையை ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னா, இவர் இந்த முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா கீரா, அவர் என்ன பண்ணுறாரு, சரி அவர் கூப்பிட்றா. இந்த கரிசல் மன்னோட வாழ்க்கையை சொன்னவர் யாருன்னா ராஜநாராயணன். அவருக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமி. இவர் ஒரு கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்காங்க, கு அழகிரிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கு அழகிரிசாமி கீராவுக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. இவரே இருக்கும் பாருங்க. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர்கள். அதுக்கப்புறம் இவரை இந்த கீராவை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் எழுதிட்டு வர்றாங்க கரிசல் இலக்கியத்தை. பாருங்க யாராவது ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. யார் யாரு? பா செல்வப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ தர்மன், வேலராமமூர்த்தி என்னும் இன்னும் பலர் எழுதிக்கிட்டே வர்றாங்க. இந்த கரிசல் இலக்கியம் எது? கோவில்பட்டியை சுற்றியுள்ள பகுதியில் தோன்றிய இலக்கியம் இந்த கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கொடுக்கின்ற, அதாவது வானபாத்த பூமின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்கிறதா இந்த கரிசல் இலக்கியம். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனும் பாருங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி. இவர் தான் முன்னோடி, இவருக்கு அப்புறம் தான் கீரா. இவர் ஃபர்ஸ்ட்டு கீரா, ரெண்டாவது ஜெயபிரகாசம், பூமணி, சோ தர்மன், அப்புறம் யார்? வேலராமமூர்த்தி. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கரிசல் இலக்கியத்தை எழுதி தான் வர்றாங்க. ஆப்ஷனும் பாருங்கள் நம்ம குழப்பற மாதிரியே கொடுத்துருக்காங்க. பிழையா நன்மொழி வாய்மை என்று கூறு நூல் என்னது அப்படின்னா திருக்குறள். இது நற்றிணை, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பியங்களோட வைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஐம்பெரும் காப்பியத்துக்கு வைப்பு முறையை சொன்ன நூல் எதுனா திருத்தணிகை உலா. சரிங்களா? கந்தப்ப தேசிகர் எழுதியதுன்னு நினைக்கிறேன். இது கந்தப்ப தேசிகர் எழுதுறதான் திருத்தணிகை உலா. அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஐம்பெரும் காப்பியத்தில் வைப்பு முறையை சொல்கிறாங்க. இந்த பாட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணியுமே களை புனைந்தான் நந்தா வளையாவதி தருவான் வாசவனுக்கு இந்தான் திளையாத குண்டலகேசிக்கும். நல்ல பாட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், ஐம்பெருங்காப்பியம்னா டக்குன்னு சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி கழகன்னு சொல்லுவோம். அதுதான் தவறு. முதல்ல எதை வச்சிருக்கிறாங்க? சிந்தாமணியாம், சீவக சிந்தாமணிய முதலில் வைத்துள்ளனர். இரண்டாவது சிலப்பதிகாரம் படைத்தான் மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாவதி தருவான் வாசவனுக்கிந்தான் திளையாத குண்டலகேசி. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேலை, வளையாபதி, குண்டலகேசி என்பது இதன் பொருள். இதை பற்றி சொல்கிற நூல் எது? திருத்தணிகை உலா. ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, ஐம்பெரும் காப்பியத்தின் வைப்பு முறையை முதலில் குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க முன்னாடி, ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். அது திருத்தணிகை உலா. கூரையில் நெடில் பாட்டு பாருங்க. கூரையில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, காற்று அப்படின்னா அம்பு. எனது காற்று என்றால் அம்பு. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா கொஞ்சம் டைம் ஆகுது தான். மா என்ற சொல்லின் பொருள் தரும் இரு பொருள் தருவது என்ன அப்படின்னா, மா என்றால் நமக்கு பெரிய விலங்கு, பெரியது என்று ஒரு பொருள், விலங்கு என்று பொருள். அது மட்டும் தானா? பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மா என்றால் என்ன அப்படின்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. பாருங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அறிவும் வருது, சரி, அழகும் வருது, அளவும் வருது. அப்போ அறிவு, துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லா பொருளுமே என்னது? மா என்ற ஒரே ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. வட்டார மொழி, கொச்சை மொழி, பிற மொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் சுப்பையா என் நண்பர் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். இங்கே பாருங்க, இதே மாதிரி தான், சேம் அதே கொடுத்துருவாங்க. வட்டார மொழியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கரிசல் இலக்கியத்திலே பின்னாடி வரும். அதுதான், அங்கே என்னோடய ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேர், காலேஜில் படிக்கான்,
லீவுக்கு படிக்கான். அந்த சைடு உள்ளவங்கலாம் கொஞ்சம் இதுதான், அந்த திருநெல்வேலி பாஷை உள்ளவங்கலாம் கொஞ்சம் அப்படி தான் படிக்கான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது, அவங்களோட ஸ்லாங்கோட அது ஸ்டைலு. எப்படி சென்னைக்கு ஒரு பக்கத்து சென்னைக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, மதுரைக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, இந்த மாதிரி இருக்க மாதிரி அந்த ஊருக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லாங், அதுதான் படிக்கான். லீவுக்கு வந்திருக்கான். அவனுக்கு என்னது பிஞ்சையிலையும் அறுக்கு எடுக்கிறாங்க, அங்கே போவோமா அப்படின்னு ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே இந்த இது அப்படி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதை கரெக்டாக தமிழுக்கு வந்து இந்த கொச்சையை மாற்றி தமிழாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து போல செய்தல். சரிங்களா, இது வந்து இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் அந்த பாடங்க பாருங்க, அதில் வந்து நிகழ்கலை பாடத்தில் வந்து இந்த வந்திருக்கும். பிரேமத்தில் நிகழ்கலை அப்படிங்கிற பாடத்தில் இந்த கொஷின் வருது. போல செய்தல் என்றால் பொய் என்னது, குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், குதிரை போல செய்தல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த தப்பாட்டத்துக்கு தான் என்னது குடக்கூத்து அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஜெயகாந்தன் வந்து நமக்கு இருக்குது சிலபஸில், லாஸ்ட் 9வது யூனிட்டில் இருக்குது, 9வது இயலில் இருக்குது. திரைப்படமான படைப்புகள், சில நேரங்களில் சில மனிதர்கள், ரொம்ப அற்புதமான படம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு, ஒரு பேர் கூட சுதாகர். ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கும், நல்லா உள்ள எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். அது இந்த பாட்டு ரொம்ப ஒரு நல்ல பாட்டு, அது டக்குன்னு மைண்டருக்கு வர மாட்டேங்குது. அடுத்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். சரிங்களா, அடுத்து ஊருக்கு 100 பேர், இந்த பாருங்க ஆன்சர் வந்துருக்குது. அடுத்து வந்து உன்னை போல் ஒருவன், சிவாஜி படம். யாருக்காக அழுதாள், இதெல்லாமே வந்து என்னது திரைப்படமான பாடல்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு புதினம் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து யூஜிடிஆர்பியில் நடந்த ஒரு 30 கொஷினை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கொஷின்லாம் என்னடா உங்கள் கொஷின் ஆல்ஃபா கொஷின் இல்லாமல் வெறும் புக்கு கொஷினும் யூஜிடிஆர்பி கொஷினும் நினைக்காதீங்க. எங்கள் கொஸ்டின் வந்து போட்டு இது 3 போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால தான் இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்து இது எல்லாமே ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் எடுத்த பிஜிடிஆர்பிக்கு எடுத்த கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கொஷின்ஸில் வந்த கொஷின் தான் இத்தனையும். இன்னும் மீதி பேலன்ஸ் கொஷின் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். இது மூலமா நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்த்து நீங்கள் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல தலைப்பில் வந்து நான் அடுத்த மீதி பேலன்ஸ் கொஷினை கொண்டு வரேன். அதே போல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரெலாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.